அவங்க தொண்டர்கள் வந்து ரொம்ப வந்து வாய் விட்டுறாங்க. அது கொஞ்சம் கரெக்டாக அவங்க வாய் விடாமல் மக்களுக்கு என்னவோ அதை மட்டும் பேசினா போதும். அதர் பொலிட்டீஷியன்ஸை பற்றி பேசாமல் மக்களை பற்றி இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசினாலே போதும். அரசியலுக்கு என்ன அது நம்ம ஒன்று சொல்கிறது நம்ம வந்து சொல்கிறது. ஓகே, மிக நன்றிண்ணே. சிறப்பு முருகன் அவர் அந்த இது சீமான் ஒழியறதுக்கு காரணமே சாட்டை முருகன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் ஒரே ஆள் போதும் அது அந்த இது கட்சியே ஃப்ளாப் பண்ணுறதுக்கு. பாஸ் ஆகிடுச்சு இல்லைன்னு சொல்லணும், அப்படி தான் சொல்லணும். அவருக்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் அவரும் வந்து நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு இதுல தான் தாட்டில் தான் நிறைய பண்ணுறாரு. பட் ஆனால் அவருக்கு யாரும் வாய்ப்பு தரலை. 10 பைசா பிரயோஜனால ஒரு பகுதி ஜெயிக்க முடியாமல் போச்சுன்னும் போது மனசு ரொம்ப வலிக்குது. இதயத்திலேருந்து அப்படியே ரத்தம் ரத்தம் பொழிகிறது. ஏன் ஜெயிக்கல, எனக்கு ஜெயிக்கல அப்படின்னு அவர் பாணியில் தான் கேட்டாகணும். அண்ணா சீமானவர்கள், நாங்கள் கொடுக்கும் பணத்தில் சாப்பிடுங்கோ, உள்ளாடை வாங்கி கொடுங்கோ, அதிலே மலத்தை கழியுங்கோ, எங்களை வந்து நீங்கள் வியாபாரமாக பண்ணாதீங்க ஒரு அப்படிலாம் இல்லை ப்ரோ. அவரை வரக்கூடாதுன்ட்டு நிறைய பேர் ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஓகே, மிக நன்றி. அதே மாதிரி சீமான் அவர்களோட அரசியல் பற்றி இந்த தடவை அவருக்கு ஒரு இது கூட வந்ததுலேருந்து எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட்டு அவர் வந்து என்னென்னா அவங்க தொண்டர்கள் வந்து ரொம்ப வந்து வாய் விட்டுறாங்க. அது கொஞ்சம் கரெக்டாக அவங்க வாய் விடாமல் மக்களுக்கு என்னவோ அதை மட்டும் பேசினா போதும். அதர் பொலிட்டீஷியன்ஸை பற்றி பேசாமல் மக்களை பற்றி இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசினாலே போதும். நடக்கிற பிரச்சனை எல்லாத்துலேயும் வந்து இந்த கட்சி தான் காரணம், கட்சி இருந்துக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவங்க ஃபஸ்ட்டு மக்களோட பிரச்சனையை பேச ஆரம்பித்தாலே போதும். அவங்க வந்து இப்போ மற்ற கட்சி அது வந்து பேச தேவை. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. அரசியலுக்கு என்ன அது நம்ம ஒன்று சொல்கிறது நம்ம வந்து சொல்கிறது. ஓகே, மிக நன்றிண்ணே. சிறப்பு. சீமான் அவர்களோட அரசியல் பற்றி என்ன? லிட்ரலி வேஸ்ட், அவ்வளோதான். எதனால் வேஸ்ட் சொல்றீங்க? அதாவது அவங்க கட்சியில் இருக்கிற எல்லா டாக்டர் இப்படியெல்லாம் எல்லாருமே எடுத்தால் கூட ஆனால் அங்கே ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் கிடையாது அங்கே. ஏன்னா அந்த சாட்டை முருகன்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு ஒருத்தர் வராங்கன்னா அவங்க எப்படி பேசணும்னு நினைக்கிறீங்க? நம்ம வந்து மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போகிறோம்னோ அதை தான் பேசணும். இவங்க கட்சி அப்படி அவங்க கட்சி அப்படின்னு மாற்றி இவங்க குறை தான் சொல்லிக்கிறாங்களே கண்டி யாருமே ஆட்சி இப்படி நடத்தணுன்றதே சொல்லலை. ஓகே, அதுதான். அதனால சீமான், ஆனால் சீமான் அவர்கள் ஆட்சி வரைவு கொடுத்து இதை நான் போலீஸ் என்னோட ஆட்சியில் போலீஸ் எப்படி இருக்கும் அதை சொல்லலாம். அவங்க சொல்கிறத சாட்டை முருகன் அவர் அந்த இது சீமான் ஒழியறதுக்கு காரணமே சாட்டை முருகன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் ஒரே ஆள் போதும் அது அந்த இது கட்சியே ஃப்ளாப் பண்ணுறதுக்கு. ஓகே, அவர்கள் மறுபடியும் மீண்டு வரணும் அப்படின்னா அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? வேணாம், இந்த ஆட்சியே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டிவிகேவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். இப்போ வாக்கு சதவீதம் வந்து வாக்கு கம்மியாயிடுச்சு. அது வந்து எதனால அப்படின்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாரோட மோட்டிவேஷனும் வந்து இவர் விஜய் சார் மேலே இருந்ததுனால ஸோ இங்கே பாஸ் ஆகிடுச்சு இல்லைன்னு சொல்லணும், அப்படி தான் சொல்லணும். அவருக்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் அவரும் வந்து நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு இதுல தான் தாட்டில் தான் நிறைய பண்ணுறாரு. பட் ஆனால் அவருக்கு யாரும் வாய்ப்பு தரலை. தந்திருந்தால் நல்லது பண்ணியிருப்பாரோன்றது என்னோட கருத்து. இப்போ ஒருவேளை விஜய் அவர்களோட ஆட்சி சரியில்லை அப்படின்னா அடுத்து சீமானை செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு? அப்படி சொல்ல வாய்ப்பு இல்லை. பட் இதுக்கப்புறம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு இது வந்ததுன்னா ஸ்டாலின் சார் வருவாருன்னு தான் எனக்கு தோணுது. மேபி அவர் வந்து இதுக்கு முன்னாடியும் சில நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால் அவர் வருவார். மிக்க நன்றி. தேங்க்யூ. அவர்களோட அரசியல் சீமான் நல்லா உரக்க கத்தி பேசுவாருங்க. உரக்க கத்தி நல்லா பயங்கரமாக பேசி மலையில் கூட கத்தி பேசுவார். ஆனால் 10 பைசா பிரயோஜனால ஒரு பகுதி ஜெயிக்க முடியாமல் போச்சுன்னும் போது மனசு ரொம்ப வலிக்குது. இதயத்திலேருந்து அப்படியே ரத்தம் ரத்தம் பொழிகிறது. ஏன் ஜெயிக்கல, எனக்கு ஜெயிக்கல அப்படின்னு அவர் பாணியில் தான் கேட்டாகணும். அதனால் வந்து சீமான சாரை பற்றி சில பேர் சீமான் நீ பழைய சாமான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு எனக்கு தெரியல. அப்புறம் சில பேர் சொல்கிறாங்க, அவர் இலங்கை தமிழர் சொல்லியிருக்காரு, அண்ணா சீமானவர்கள், நாங்கள் கொடுக்கும் பணத்தில் சாப்பிடுங்கோ, உள்ளாடை வாங்கி கொடுங்கோ, அதிலே மலத்தை கழியுங்கோ, எங்களை வந்து நீங்கள் வியாபாரமாக பண்ணாதீங்க ஒரு ஈழத்தமிழன் பேசியிருக்காரு. நான் பார்த்துருக்க வீடியோ. அதுலேயும் உண்மை என்ன இருக்குது பொய் என்ன இருக்குன்னு தெரியல. நான் படிக்காதனால இதை எனக்கு விளக்கமாக சொல்ல முடியல. இவங்க அடிச்சிருவாங்களோ கொன்றுவாங்களோ குத்திருவாங்களோன்னு நான் வீரத்தமிழன் ஆனால் பயப்பட மாட்டேன். ஆனால் உண்மை என்னன்னு தெரிஞ்சு தான் பேசணும். கண்டதெல்லாம் பேசி விட்டோம்னா அவங்க எனக்கு பிக்காளி எதனா வாயில் வந்து பேசுவான்றாங்க. இதுதான் உண்மை. கேள்வி. ஓகே, மிக நன்றி. நன்றி. அவரும் வந்திருந்தாலும் நல்லது தான் ப்ரோ. அவரும் பாடுபட்டுனே தான் இருக்காரு. நல்ல மனுஷன். அவரும் மக்கள் அங்கீகாரம் கொடுக்கவே இல்லையே. அவர் கொடுத்தாங்க. இங்கே வந்து நிறைய இது சூழ்ச்சி நிறைய நடக்குது.
சூழ்ச்சி நிறைய நடக்குது. அதனால ஆமா. தான் சீமான் அவர்கள் மேல ஆமாம் வர முடியல ஓகே. உண்மை. ஆனா இது வரைக்கும் ஒரு சீட் கூட ஜெயிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனமும் இருக்குல்ல அவர் மேல. அப்படிலாம் இல்லை ப்ரோ, அவரை வரக்கூடாதுன்ட்டு நிறைய பேர் ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஓகே ஓகே, மிக்க நன்றி ப்ரோ. ம். சிறப்பு.